Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் வந்து லெக்சர் பை லெக்சர் வந்து போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆசிலேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேவ்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து ஆப்டிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸும் போடலான்னு ஐ ஹவ் டிசைடட். ஸோ இது வந்து மெயினாக உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜாம், அதாவது பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, எம்எஸ்சியில் படித்து இஃப் யூ நீட் தியரி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஐஐடி ஜாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஐஐடி ஜாம், சியூஇடி எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜஸ்ட்டு, ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீட் அண்ட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது நிறைய பேசிக்ஸ் வந்து இது ரிலேட் ஆகும். ஸோ யாருனாலும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ மெயினாக கான்சன்ட்ரேஷன் வந்து ஐஐடி ஜாம் அண்ட் சியூஇடிக்கு. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் ஆசிலேஷன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா periodic functions first. So what is a periodic function அப்படின்றத பார்க்கலாம். So y is equal to f of t என்றது ஒரு function இல்லை. So this means what? Y is depending on time t. Okay, if t is a variable, time ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it depends, y depends on t. இப்போ அதே மாதிரி y is equal to f of x. So it's a function எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபங்க்ஷனு. இப்போ என்னென்னா function y is equal to f of t that repeats itself after some time is known as what? Periodic function. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அதே வேல்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ y is equal to f of t ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம், இப்போ t is the time இல்லையா, ஸ்மால் t is the time. இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரு கேபிட்டல் t ஆட் பண்ணுறேன். ஸோ t ஏற்கனவே இருந்தது f of t நம்ம கையில் இருந்துச்சு. ஆனால் நான் அது t ப்ளஸ் சம் கேபிட்டல் டி ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திரும்ப என்ன கிடச்சிது? ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல அந்த கேபிட்டல் டீயை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட சைக்கிளுக்கு அப்புறம் இட் ஷுட் ரிப்பீட். எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து சைன் ஃபங்க்ஷன். இப்போ y is equal to a sin t இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து f of t, இட் இஸ் டிபெண்டிங் ஆன் டைம் t. இப்போ கேபிட்டல் ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டைம் இது வந்து ஒரிஜினலாக இருந்தக்கூடிய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இது எஃப் ஆஃப் டீன்றது. இந்த நான் என்ன பண்ண போகிறேன், டி இருக்க இடத்துல ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் டி ப்ளஸ் கேபிட்டல் டி. ஓகே, டி ப்ளஸ் கேபிட்டல் டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் டி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப பாருங்கள், எனக்கு போட்டது வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷனே திரும்ப வரணும். டி ப்ளஸ் சம் கேபிட்டல் டி ஆட் பண்ண திரும்ப ஒரிஜினல் வரணும். ஸோ அந்த கேபிட்டல் டி என்னன்றதான் நம்ம இங்கே தேடணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பீரியட் ஆஃப் அ சைன் ஃபங்க்ஷன் வந்து 2 பாயிண்ட். ஸோ கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2 பை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் வில் கம் அகெயின். ஓகே, தட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ டி கால்ட் அஸ் அ பீரியட் ஆஃப் எஃப் ஆஃப் டி. அதே மாதிரி காஸ் டி ப்ளஸ் கேபிட்டல் டி, காஸ்ன்றதும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தானே. ஸோ இதோட இந்த இடத்துலையும் வந்து காஸ் டி ப்ளஸ் கேபிட்டல் டி, சம் கேபிட்டல் டி நான் ஆட் பண்ணுறேன். டி கேன் பி எனி வேல்யூ, எனி பாசிட்டிவ் வேல்யூ ஆர் நெகட்டிவ் வேல்யூ. நீங்கள் கேபிட்டல் டி ஆட் பண்ணோன்னே எனக்கு பழைய இது வந்துடணும், காஸ் டீன்றது. ஸோ நான் ஏதோ டி ஆட் பண்ணோன்னே எனக்கு காஸ் டீன் வந்துடுச்சு. ஸோ இயர் டி இஸ் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2 பை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ சைன் அண்ட் காஸ் ரெண்டு பேருக்குமே பீரியட் வந்து என்னது? 2 பை. இது நீங்கள் கிராஃப் சைன் அண்ட் காஸ் கிராஃப் தெரிஞ்சிருந்தால் அதுலேருந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் இது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். A periodic motion is a motion of an object that regularly returns to a given position after a fixed interval of time. ஸோ பீரியாடிக் மோஷன்றதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, மோஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரு பொருள் நகரதை நம்ம ஒரு பொருள் நகரதை நம்ம என்ன சொல்லுவோம்? பார்ட்டிக்கல் இஸ் இன் மோஷன், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன் சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப அதே ஃபிக்ஸ்டு அதே இடத்துக்கு எக்ஸாக்டாக அதே பொசிஷனுக்கு திரும்ப வரும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைம். எப்போவுமே இப்போ 1 செகண்டுக்கு ஒரு பார்ட்டிக்கல் திரும்ப அதே இடத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? பீரியாடிக் மோஷன். ஸோ வித் லிட்டில் தாட் வி கேன் ஐடென்டிஃபை செவரல் டைப்ஸ் ஆஃப் பீரியாடிக் மோஷன் இன் எவ்ரிடே லைஃப். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் பெண்டம். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து நான் லீவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஐ எம் கோயிங் டு லீவ் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, சிம்பிள் பெண்டுலமில். ஸோ என்ன ஆகும்? இட் வில் ஆசிலேட் அண்ட் இட் வில் ட்ரை டு கம் அகெயின். ஓகே, ஸோ இதான் என்ன சொல்கிறோம்? சிம்பிள் பெண்டுலமில் இட் இஸ் அ பீரியாடிக் மோஷன் அப்படின்றோம். அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கில் ஐ ஹவ் கனெக்டட் அ மாஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னு கூடுவாங்க.
ஸோ இதை நான் கொஞ்சம் ஆசிலேட் பண்ணி கொஞ்சம் மேலேருந்து லைட்டாக கீழே இழுத்துட்டு விட்டேன்னா என்ன ஆகும், திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டு போகும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷன்ஸ் என்ன கூப்பிட்றாங்க, பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் வந்து இங்கே மிடில் இருக்குது, அதை சுற்றி என்ன ஆகுது, சேட்டலைட் இஸ் கம்மிங் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த். ஸோ இந்த இடத்துல வந்து சர்க்குலர் அண்ட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் சேட்டலைட் அரவுண்ட் எர்த், இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, சேட்டலைட் வந்து நம்ம எர்த்தை சுற்றி வர்றது வந்து பீரியாடிக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் இட் வில் கம் அகெயின் டு த சேம் பாயிண்ட். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து பீரியாடிக் மோஷன்ஸில் எக்ஸாம்பிள். ஸோ இன் அடிஷன் டு எவ்ரிடே எக்ஸாம்பிள், இன்னும் லிட்டில் மோர் டெப்த்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, த மாலிகூல்ஸ் இன் அ சாலிட் இருக்கு இல்லையா, இட் கேன் பி அ மெட்டல் ஆர் நம்மளோட ஒரு சாலிட் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இதில் இருக்கிற மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகுமா, ஈக்குலிபிரியம் பொசிஷன்றது ஸ்டேபிள் பொசிஷன். நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலன்னா எந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குன்னா அதுதான் என்னது, ஸ்டேபிள் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ மாலிகூல்ஸ் இன் அ சாலிட் oscillate about their equilibrium position due to gain of thermal energy. ஓகே, ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டர்ஸ் கிடையாது. நீங்கள் ரெசிஸ்டர் படிச்சிருந்தீங்கன்னா இது ரெசிஸ்டர் கிடையாது. we are imagining a solid as a model of spring attached to each other. ஒரு ஸ்ப்ரிங் வந்து இது எல்லாமே சாலிடில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்னு எடுத்துக்கோங்க, மாஸ் m. ஓகே, ஸோ தே ஆர் கனெக்டட் வித் ஈச் அதர் பை அ ஸ்ப்ரிங். ஓகே, அப்படி நம்ம இமேஜின் தான் பண்ணுறோம், we are assuming. ரியல் டைமில் அங்கே எதுவும் ஸ்ப்ரிங் இல்லை, பட் திஸ் பிஹேவ்ஸ் ஆஸ் அ ஸ்ப்ரிங். ஸோ என்னென்னா, இப்போ சாலிடுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பார்ட், ஒரு கியூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து தெர்மல் எனர்ஜி, அதாவது கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிடில் இட் வில் ஸ்டார்ட் கெய்னிங் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட் வில் ஆசிலேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கீழே போயிட்டு வரலாம், புரியுதா, லெஃப்ட் ரைட் போயிட்டு வரலாம். ஸோ அதனால அங்கேயே வந்து என்னது, பீரியாடிக் லைக் ஸ்ப்ரிங் வைப்ரேஷன் மாதிரி பீரியாடிக் மோஷன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ வேறு எங்கே பார்க்கலாம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சச் அஸ் லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார்ஸ். ஸோ நீங்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஆசிலேட்டிங் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இல்லையா. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், magnetic field vector, it is also oscillating. ஸோ இது வந்து இங்கே நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, this is a 3D figure. ஸோ yz xz பிளேனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, b vector represents magnetic field and e vector represents electric field. ஸோ xy பிளேனில் என்ன இருக்குது, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஸோ வேறு எங்கே இது மாதிரி நீங்கள் பீரியாடிக்காக விஷயங்கள் பார்க்கலாம். சி, இந்த ஆசிலேஷன் இஸ் அ பீரியாடிக் ஆசிலேஷன், சைன் வேவ் இல்லையா, இட் லுக்ஸ் லைக் அ சைன் வேவ். ஸோ இட் இஸ் வாட், பீரியாடிக் மோஷன்ஸ். ஸோ அதனால் இதை நீங்கள் பீரியாடிக் மோஷனுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து சர்க்யூட்ஸ் இருக்குது இல்லையா, சர்க்யூட்ஸில் வந்து கரண்ட் கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிங் சர்க்யூட் இருக்கும்போது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆல்சோ வேரியஸ் வித் டைம் பீரியாடிக்கலி ஆஸ் சைனசாய்டலி. சைனசாய்டல்னு ஒன்றும் இல்லை, சைன் அண்ட் காஸை தான் சைனசாய்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சைனசாய்டல் மீன்ஸ் சைன் அண்ட் காஸ் தே ஆர் ட்ரைங் டு மீன். ஓகே, சைன் அண்ட் காஸை பற்றி they are trying to say. ஸோ இது வந்து கரண்ட் வந்து ஒரு சர்க்யூட்டில் இப்படி ரிப்பீட்டிவ் ஃபேஷனில், பீரியட் வந்து என்னது, இது வந்து ஒரு காஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா, இதோட பீரியட் வந்து இட் இஸ் 2π. நம்ம இப்போ தானே பார்த்தோம். ஸோ 2π போட்டிங்கன்னா இட் வில் ரிப்பீட், ரைட். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது, அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ். சரி, ரைட். இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ கேபிட்டல் டி, இப்போ டைம் பீரியட்னா, இப்போது பீரியாடிக் மோஷனில் நம்ம பார்த்தோம். இப்போ பீரியாடிக் மோஷனில் தே வில் சம்திங் கால்ட் அஸ் அ பீரியட் சொல்லி கூப்பிடுவாங்க, நம்ம கூட பார்த்தோம் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுதுன்னு. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் டி இஸ் த பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப்டர் விச் த மோஷன் ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப். த கேபிட்டல் டி இஸ் கால்ட் அஸ் வாட், டைம் பீரியட். கேபிட்டல் டியை டைம் பீரியட்னு கூப்பிட்றாங்க. ஒரு யூ கேன் ஆல்சோ டேக் இட் அஸ் ஃபார் அ பீரியாடிக் மோஷன், ஃபார் அ பீரியாடிக் மோஷன், ரைட்டா. So then the frequency nu of the periodic motion is the number of cycles performed in 1 second and it is given by, அதாவது frequency, okay, general frequency or வெறும் frequency ன்னு எப்போ சொல்கிறாங்களோ it represents nu, that is 1 by capital T time period. So nu sometime வந்து frequency represent பண்ணுவாங்க, இல்லைனா எதில் represent பண்ணுவாங்க, small f. okay, nu ன்னு சொன்னாலும் small f ன்னு சொல்லலாம்,
it represents 1 by time period capital T. சரி, unit of nu என்னன்னு பார்த்தீங்கன்னா time periodக்கு second. So 1 by second which is second inverse. இப்போ இதிலேயே வந்து உங்களுக்கு angular frequency ஒரு term define பண்ணுவாங்க periodic motionsல. So angular frequency வந்து என்னது? This is omega. 2 pi இது என்னது? 2 pi f. F represents 1 by t. ரைட்டா? So இது angular frequency. So வெறும் frequency, angular frequency னா they will openly say it is angular frequency. So நீங்கள் படிக்கும்போது problem solve பண்ணும்போது frequencyன்னு கொடுத்தானா அது கண்டிப்பாக 1 by t தான். angular frequency போது நம்மளுக்கு ஒமேகா வருது. சரி, இப்போ இது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? சம்டைம் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆங்குலர் இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ தரான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி கொடுக்குறான். அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெறும் ஃப்ரீக்வன்சியான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது? ரேடியன் செகண்ட் இன்வர்ஸ். ஏன்னா 2 பையோட இது வந்து ரேடியன் வரும். ஸோ பட் இவரோட ஃப்ரீக்வன்சி என்னது? ஸ்மால் தட் இஸ் ஸ்மால் எஃப்க்கு செகண்ட் இன்வர்ஸ். ரேடியன் இன்வர்ஸ்னு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருந்தானா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ வே டு ஃபைண்ட். சரி, ஸ்பெஷல் நேம் கிவன் டு த யூனிட் ஆஃப் வாட்? ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கொடுத்துருக்காங்களா? ஹர்ட்ஸ்ன்றது இன்னொரு ஸ்பெஷல் நேம் கிவன் டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஒன் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் ஒன் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வாட்? 1 ஹர்ட்ஸ். தட் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன் படி என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ பீரியாடிக் மோஷன் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ரிப்பீட்ஸ் performed. Cycles means repeats itself. So frequency of the periodic motion is the number of cycles performed in 1 second and it is given by, so ஒரு செகண்டுக்கு எத்தனை பீரியாடிக் மோஷன் வந்திருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு செகண்டுக்கு எத்தனை பீரியாடிக் மோஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நியூ இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் பை எஃப் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு நம்ம ப்ராப்ளம்ஸோ இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்க்கும்போது ஹர்ட்ஸ் 500 ஹர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 500 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 500 பீரியாடிக் மோஷன்ஸ் இட் மேக். ஒரு பீரியாடிக் மோஷன்றதை ஒரு ஆசிலேஷன் சொல்கிறோம். ஓகே, நம்ம இன்னும் ஆசிலேஷன்ஸ்க்கு வரல, பட் ஆசிலேஷன்றது ஒரு பீரியாடிக் மோஷன். ஒரு பீரியாடிக் மோஷன் இஸ் 1 ஆசிலேஷன். ஓகே, சரி, அதாவது சைக்கிள்ஸ்னாலும் ஒன்று தான், பீரியாடிக் மோஷன்னாலும் ஒன்று தான், 1 பீரியாடிக் மோஷனாலும் ஒன்று தான், ஸோ 1 ஆசிலேஷனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ 500 cycles per second na 500 periodic motions it have made in what second? 1 second. Okay, so that's what it is. So 500 hertz means 500 oscillations made per second. Okay, இப்போ அடுத்து நம்ம வந்து oscillationsனா என்னன்னு பார்க்கலாம். So an oscillation is a special type of periodic motion in which a particle moves to and fro about a fixed point. So periodic motionன்றது வந்து என்னது? It should repeat itself. திரும்ப அதே இடத்துக்கு வர்றது. ஸோ ஆசிலேஷன்றதும் இட்ஸ் அ பீரியாடிக் மோஷன் தான். என்ன அப்படின்னா an oscillation is a special type of periodic motion in which a particle moves to and fro about a fixed point. ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேயே தாண்டி போயிட்டு வர்றது இஸ் கால்ட் as what? ஆசிலேஷன் கால்ட் மீன் பாயிண்ட். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை என்ன, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தாண்டி போயிட்டு வருது இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா மீன் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு அதுக்கு பேர். மீன் பொசிஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மீன் பொசிஷன்றது வந்து அந்த இடத்த டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இட் இஸ் பீன் அட்டாச்ட். இதில் வந்து ஸ்ப்ரிங்கு, திஸ் இஸ் ஸ்ப்ரிங். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு மாஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இப்போது நான் ரைட் ஹேண்ட் சைடில் இழுத்துட்டு, அதாவது ப்ளஸ் ஏ வரைக்கும், ப்ளஸ் ஏன்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸு எங்கேருந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரிஜினலாக மாஸ் எங்கே இருக்குது, ஒரிஜினலாக மாஸ் வந்து எங்கே இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல இருக்குது. நான் அங்கே வந்து டுவர்ட்ஸ் ரைட் வந்து புல் பண்ணுறேன், ப்ளஸ் ஏல வச்சுட்டு, தட் மீன்ஸ் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்ல, அதான் ப்ளஸ் ஏ. நான் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், ப்ளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் இட் வில் ஆசிலேட். புரியுதாப்பா? ஸோ யூ ஷுட் இமேஜின் திஸ் ஆஸ் அ ஆக்சஸ் லைக். ஸோ இந்த இடம் வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடம் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, ப்ளஸ் ஏ. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus a. Okay, so it is to and fro, it is oscillating between plus a and minus a. இந்த இடத்துல காமனாக ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் மிடில், அந்த x is equal to a. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்,
மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸை நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த SHM, ரைட்டா? ஸோ அதுதான் மீன் பொசிஷன்றது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. அதாவது SHMன்னு போட்டிருக்கேன். SHMன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதைக்கு என்ன எடுத்துக்கலாம்னா 2 டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்குது. லீனியர் ஆசிலேஷன் யூ கேன் டேக், லீனியர் ஆசிலேஷன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ஆங்குலர் ஆசிலேஷன். 2 டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் ஐ ஸ்டில் நாட் இன்ட்ரடியூஸ் வாட் இஸ் SHM, இன்னும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஓகே, ஸோ லீனியர் SHM, ஆங்குலர் SHM. ஓகே சரி, இப்போ இது வந்து என்னது, ஒரு சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் தான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ஆங்குலர் SHM. இப்போ கொஞ்சம் நான் நகர்த்திட்டு விடுறேன். ஸோ இட் இஸ் ஆசிலேட்டிங் அபவுட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேயே வந்து என்ன ஆகுது, மீன் பொசிஷனாக நடுவில் வந்து காமனாக ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு வருது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, மீன் பொசிஷன். சரி, ஆசிலேஷன்ஸ் ஆர் காமன்லி சீன் எவ்ரிடே இன் அவர் சரௌண்டிங். நிறைய ஆசிலேஷன்ஸ் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆஸ் ஆசிலேஷன்ஸ் இன் ஆல் டைப் ஆஃப், ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் ஆல் டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் அ மீன் பொசிஷன். ஸோ எந்த ஒரு ஆசிலேஷன், பீரியாடிக் மோஷனில் ஒரு வகை தான் என்னது, ஆசிலேஷன். ஆசிலேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி, ஒரு மீன் பொசிஷனில் காமனாக வச்சு the motion will continue. Okay, sorry. So about which the particle can oscillate. Okay, so this is a position. ஏன் அந்த இடத்துல மீன் பொசிஷனை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம், ஏன் அந்த இடத்துல ஆசிலேஷன் வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன இருக்கும், this is the position where the particle is in equilibrium. அந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கலுக்கு என்ன இருக்கா, ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்றான். எப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு பார்ட்டிக்கல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புக்கை கொண்டு போய் டேபிளில் வைக்கிறீங்க, ஒரு ஃப்ளாட்டான டேபிளில், அந்த புக்கு வந்து அதே இடத்துல தானே இருக்கும். ஏன், அதை வந்து அந்த ஸ்டேபிளாக அதே இடத்துல ஈக்குலிபிரியம்லேயே இருக்க போகுது. ஸோ ஏன்னா எதுக்கு அந்த வார்த்தை ஈக்குலிபிரியம் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் தேர் த நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆசிலேஷனில் எந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாத சுச்சுவேஷன். இது வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய, ஒரிஜினலாக இங்கே தான் இருந்துச்சு அந்த பிளாக் ஆஃப் மாஸ். நான் ரைட்டில் வந்து புல் பண்ணுறேன், அப்போ ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், இட் வில் ட்ரைஸ் டு புல் டுவர்ட்ஸ் லெஃப்ட், அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு இதுவாகும். ஸோ அதே மாதிரி இனிஷியலாக நீங்கள் பெண்டுலம் விட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல என்னது, ஃபோர்ஸ் வந்து 0 நெட் ஃபோர்ஸ், அதனால் அது அங்கேயே இருக்கும். ஆனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அபவுட் த மீன் பொசிஷன், அபவுட் மீன்ஸ் அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை தாண்டி லெஃப்ட் ரைட்டும் போயிட்டு வருது மோஷனில். ஓகே, ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ மீன் பொசிஷன்றது என்னது, அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து 0, தட் இஸ் an equilibrium point. சரி, டைப் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, there are several types of oscillations depending on what nature of the force acting on the particle. ஸோ என்ன நேச்சரில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதோ அதை வச்சு என்னவா பிரிக்கிறாங்க, ஆசிலேஷன்ஸை வகைப்படுத்துகிறாங்க. ஸோ என்னென்னா ஃப்ரீ ஆசிலேஷன், டேம்ப்ட் ஆசிலேஷன் அண்ட் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஸோ ஃப்ரீ ஆசிலேஷன், டேம்ப்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட். ஸோ சில வார்த்தைகள் இருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரீ ஆசிலேஷன்னா என்ன அர்த்தம், என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கிறது. ஃபார் சிம்பிளாக சொல்லப்போனால் ஷார்ட்டாக என்லெஸ்ஸாக அதோட மோஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு தடவை டிஸ்டர்ப் பண்ணி விட்டிங்கன்னா அது என்லெஸ்ஸாக இன்ஃபினைட் டைமுக்கு டிஸ்டர்ப்லேயே இருக்கும், மூமெண்ட்லேயே இருக்கும், ஆசிலேஷன்லேயே. டேம்ப்டு ஆசிலேஷனாக என்னது, ப்ராக்டிக்கலில் ரியல் லைஃப்பில் இருக்கிறது எல்லாமே என்னது, ரியல் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே டேம்ப்டு ஆசிலேஷன். ஏன்னா ஒரு பெண்டுலமை இல்லை ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமை நீங்கள் புல் பண்ணி விடுறீங்க, இல்லை பெண்டுலமை ஷேக் பண்ணி விடுறீங்க, என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஷேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் கழிச்சு அது என்ன ஆகும், திரும்ப அது வந்து ஸ்டேபிளான மீன் பொசிஷனுக்கு வந்துடும். மீன் பொசிஷனில் ஃபோர்ஸ் இல்லை, அதனால் அந்த இடத்த பார்த்து வரும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்றது என்னது, இப்போ ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது, ஒரு 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 குழந்தை வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது, பின்னாடியில் வந்து அவங்க மதர் வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா அதை வந்து லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா அது நின்றுடும். ஸோ ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று வெளியிலேருந்து கொடுத்து அந்த மோஷனை ஆசிலேஷனை கண்டினியூ பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஓகே, இது வந்து ஐடியல் கேஸ், இது வந்து ஜென்ரலாக நடக்கவே நடக்காது. ஓகே ரைட்.
So free oscillations, once the oscillation of the particle starts, it continues to oscillate indefinitely. So போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த இது எங்கே ஜென்ரலாக நடக்கும் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லையோ, இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமில் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஏர் மாலிகுல்ஸ், அதாவது வேக்யூமில் இருக்க சுச்சுவேஷன், ஏன்னா ஏர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்? ட்ராக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இட் வில் ட்ரை ஃப்ரிக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகி மோஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், குறைக்கும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன், ஏர் மாலிகுல்ஸ், தட் இஸ் ஏர் இல்லாத இடத்துல, ஆர் எனி நேச்சுரலி அப்போசிங் ஃபோர்ஸ், அதெல்லாம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் நடக்கும். டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்கும்? presence of friction, air இருக்கிறது. Okay, so when a particle starts its oscillatory motion due to friction, the oscillation amplitude என்றது என்னது? நம்ம பார்த்தோம், maximum distance from the mean position. நம்ம already we have seen. அதாவது நான் x0ல ஒரிஜினலாக இந்த மாஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸை ப்ளஸ் ஏ வரைக்கும் புஷ் பண்ணுறேன், ரைட்டில் புஷ் பண்ணிவிட்டு புல் பண்ணிவிட்டு விட்டேன்னா என்ன ஆகும்? It will oscillate between plus a and minus a. இந்த maximum distance it can போயிட்டு வருது இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறோம்? ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி ஆங்குலர் SHMல நான் இங்கே வரைக்கும் புல் பண்ணி நான் விட்டேன்னா அதிகபட்சம் அது இந்த இடத்துக்கு தான் போயிட்டு வரும். ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து ஸோ என்ன சொல்கிறாங்க, when a particle starts its oscillatory motion due to the friction, the oscillation amplitude, the maximum distance from mean position of the particle start decreasing with time. This is called as what? Damping. கொஞ்ச நேரத்தில் அந்த மோஷன் ரெஸ்ட்டுக்கு, அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துடும். ஈக்குலிபிரியம்ன்றது என்ன இடம்? where the net force is equal to 0. ஓகே, forced oscillation. Forced oscillation is என்னது? During oscillation of a particle when an external force is supplied to compensate the damping effect. Damping effect என்றது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா friction will tries to oppose the motion. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிக்ஷனை மீறி நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா motion will continue. அதுதான் என்ன சொல்கிறாங்க? forced oscillation. And thus it is similar to free oscillation, but naturally the oscillations are damped, but by applying an external force the oscillations are made like what? அதாவது எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் மாதிரி நம்ம பண்ண வைக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்ட்டிக்கல் ஃப்ரீ டு மூவ் அலாங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ நேரம் ஆசிலேஷன்ஸ் பற்றி படித்தோம். அடுத்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், இன்ட்ரடியூசிங் ஓகே, இன்ட்ரடக்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் SHM. இப்போ தான் நம்ம உங்களுக்கு SHMஐ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, ஒரு ஃபோர்ஸ் பார்ட்டிக்கல் ஃப்ரீ டு மூவ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். நான் என்ன ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பார்ட்டிக்கலால் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ண முடியுமா? வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியுமா? கீழே காமிச்சிருக்கேன்னா இது வந்து நம்மளோட சர்ஃபேஸு. இந்த சர்ஃபேஸில் வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இந்த மாஸால் மூவ் பண்ண முடியும் சர்ஃபேஸ். நான் கூட என்ன எடுத்துக்கிறேன்னா, பிகினிங்லேயே ஐ வில் டெல் யூ திஸ் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். அதாவது இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஓகே, நம்ம படிக்க போகிறதில்ல, எங்கேயுமே ஃப்ரிக்ஷன் வரப்போகிறதில்ல. ஓகே, சரி. a particle free to move along x axis and acted upon by a force. இந்த பார்ட்டிக்கல் மேலே, அதாவது இந்த பார்ட்டிக்கல் மேலே என்ன ஆக்ட் ஆக போகுதுன்னு எடுக்க போகிறோம், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, திஸ் இஸ் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, இந்த மாஸ் மேலே எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் பவர் என் ஐ கேப் என்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. இங்கே எக்ஸ் வந்து என்னது? ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், கே கிரேட்டர் தென் 0. புரியுதாப்பா? ஸோ கே இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் என் வந்து என்னது? என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, 0 1 2 3 we can take. ரைட்டா? சரி, இப்போ அட் மீன் பொசிஷன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதை ஐ ஹவ் டோல்ட். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு மூவ் அலாங் ஒன்லி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? மைனஸ் கே எக்ஸ் பவர் என் ஐ கேப். ஸோ கே இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3. ரைட், சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல என் வந்து நான் இன்னும் எந்த வேல்யூஸும் நான் எடுக்கிறேன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த மாஸை நான் எங்கே வச்சுருக்கேன்? அதாவது அட்
மீன் பொசிஷன். ஏன் இதை மீன் பொசிஷன்றது நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன ஆகும்? இந்த மீன் பொசிஷனில் ஃபோர்ஸ் என்னப்பா வரும்? 0. கரெக்டாக இல்லையா? ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் என்ன ஃபோர்ஸு? 0. ஓகே, ஸோ அதனால தான் ஃபோர்ஸ் இல்லாத இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மீன் பொசிஷன் வி ஆர் காலிங் இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனை. ஓகே, சரி, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பாசிபிள் கேஸ் அரைஸ் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் என். இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரலாக நான் நீங்கள் என் வேல்யூஸ் என்ன எடுத்தாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் ஃபோர்ஸ் 0 தான். அதனால தான் எண்ணை வந்து நான் எதுவும் சொல்லலை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் வந்து வேல்யூஸ் எடுக்க போகிறோம். அதாவது ஈவன் இன்டீஜர்ஸ் எடுக்க போகிறோம். 0, 2, 4, 6 இதெல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ என்ன நடக்கும்? ஃபோர்ஸோட வேல்யூஸ் என்னென்னு எடுக்கும்? எக்ஸ் பவர் 0 என்னது? வாட் இஸ் எக்ஸ் பவர் 0? எக்ஸ் இஸ் சம் ரியல் நம்பர். எக்ஸ் வந்து ரியல் நம்பர்னால் உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 0 இஸ் 1. ரைட்டா? சரி, இங்கே ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே ஐ கேப்னு வருமா ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஐ கேப் ஃபார் n இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து டாட்டாக கிவன். அடுத்து இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா ஈவன் இன்டீஜர்ஸ்க்கும் நீங்கள் அடுத்தடுத்து எழுதலாம். ஓகே, இதிலேருந்து உங்களால் ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியுதா? நான் வந்து இதுதான் என்னோடய மாஸ் வந்து எங்கே இருந்துச்சு? மாஸ் எம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெல்லாம் அது இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அதோட மாஸ் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ சம் வேல்யூ, இல்லை ப்ளஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் 2. இந்த இடத்துல எப்படி? இந்த இடத்துல மாஸுக்கு வந்து -2. ஸோ நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இப்போது என்ன கேஸ் எடுத்துக்கலாம்? n இஸ் ஈக்குவல் டு 2 கேஸ் எடுத்துக்கலாமா? இவரை எடுத்துக்கலாம். இவர் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே 4 ஐ கேப் வருமா? அதே மாதிரி வெக்டார், அதே மாதிரி எனக்கு இங்கே என்ன வரும்? எஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 4 தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே வந்து பவர் வந்து என்னது? ஈவன் பவர். ஸோ நெகட்டிவ்னாலும் இட் வில் பிகம் பாசிட்டிவ். -2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? -2 ஹோல் ஸ்கொயர் வில் கெட் அகெயின் 4. ரைட்டா? ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது இங்கே? அதாவது இது வந்து என்னோட ஈக்குலிபிரியம் பொசிஷன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீன் பொசிஷன். நான் இங்கேருந்து கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் +2ன்ற லொக்கேஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இப்போ ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையும் என்ன வேல்யூ கிடச்சிது? -4k ஐ கேப். ஸோ இங்கே k இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ, 4 இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ, மைனஸ் முன்னாடி இருக்குது. ஸோ டைரக்ஷன் என்ன டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? -i கேப். அதாவது ரெண்டு இடத்துலையுமே ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து எந்த கேஸ்னால் ஈவன் இன்டீஜருக்கு. புரியுதா? ஓகே, ஸோ we can note force is always along which direction? Negative x direction. So if a particle is released from any position on x axis except at x is equal to 0, x axisல பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் எந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூஸில் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ், அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, நான் எங்கே விட்டாலும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? எப்போவுமே இட் வில் ட்ரைஸ் டு புல் த ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அப்போ என்ன ஆகும்? நான் எங்கே வச்சாலும் அப்படியே லெஃப்ட்டை பார்த்தே போயிடும். திரும்ப ரிட்டர்ன் ஆகுமா? ரைட்டில் வருமா இந்த ஆப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா வராது. ஓகே, ஸோ the force acts in negative direction of x axis and the particle moves in a straight line along negative x axis direction. ஸோ இதுதான் நம்ம மேலே வரைஞ்ச டயக்ராம் இங்கே திரும்ப ஒரு தடவை காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து என்னது? எக்ஸ் கிரேட்டர் தென் 0 உள்ள ஒரு லொக்கேஷன். இங்கே வச்சோன்னே ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? இது வந்து எல்லா இதுக்குமே ட்ரூ. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸ் டிபெண்டன்ஸே கிடையாது. அப்போனாலும் இது நெகட்டிவ், ஏன்னா கே வந்து கிரேட்டர் தென் 0னால this also will be in negative x axis direction ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது வரும்? x power 2 i cap f vector is equal to -k x power 4 i cap.
ஸோ பாசிட்டிவ் ஈவன் இருக்கும்போது எப்பவுமே ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் x is equal to less than 0ல் இருக்குது. அப்போவும் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது? இட்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இது வந்து எது? மோஷன் டைரக்ஷன். இது அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் மோஷன் டைரக்ஷன் ப்ளூ கலர், அண்ட் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபோர்ஸ் டைரக்ஷன், மோஷன் டைரக்ஷன், ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ப்பா. ஸோ இஃப் த n இஸ் அன் ஆட் இன்டீஜர், இப்போ இந்த இடத்துல ஆட் இன்டீஜராக இருந்தால் என்ன பண்ணணும்? இது அடுத்த கொஸ்டின். ஆட் இன்டீஜராக இருந்தால் என்ன ஆகும்? 1 1 3 5ன்னு சொல்லி என்னோடய வேல்யூஸ் போடுவீங்க. போட்டால் உங்களுக்கு இந்த இது கிடைக்குமா? நான் இங்கே எழுதியிருக்கிறதுலாம் கிடைக்குமா? அதே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது ஐ வில் ஜஸ்ட் ரீகால், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் ப்ளஸ் at படிச்சிருப்பீங்க. இது ஜென்ரலாக வெக்டார் ஃபார்ம். ஆனால் ஃபார் ஒன் டைமென்ஷனில் நம்ம இதை எப்படி எழுதுவோம்? ஃபார் 1Dக்கு v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? v u a-ஓட சைன்ஸை we will apply and solve the problems. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது UAVயோட சைன்லாம் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஸோ அதே மாதிரி இது எல்லாமே என்ன ஃபார்மில் இருக்குது? வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்குது, வெக்டார் ஃபார்மில் இருக்குது. நான் 1Dயில் பற்றி பேசும்போது நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஐ கேப்பு வெக்டார்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx ஐ கேப்புன்னு இருக்கிறத நான் என்னென்னு எழுதுகிறேன்? f இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx அப்படி மட்டும் எழுதுகிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ ஒன் டைமென்ஷனல், ஏன்னா அதே மாதிரி இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்த இதில் மூவ் ஆகுது? கம்ப்ளீட்லி 1D மூவ் ஆகுது. அதனால் அந்த ஐ கேப் வெக்டார்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இங்கே என்னென்னா, எக்ஸ் ஷுட் பி சப்ஸ்டியூட்டட் வித் சைன். புரியுதா? ரைட், ஓகே, சரி. இப்போ when n is equal to 1 3 and 5, ஓகே, இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு வந்து ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ நான் எக்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவ்னு போடுறேன். என்ன ஆகும்? எனக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ்னு வரும். இதே நான் வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ்னு போடுறேன். அப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து we take எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எஃப் வெக்டார் வந்து மைனஸ் கேஎக்ஸ் இவர் எடுத்துக்கலாம். ஓகே, இவர் இதில் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0னா எஃபோட வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் கேஎக்ஸ்னு வரும். அதாவது எக்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ், நான் சைன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸ் பாசிட்டிவ் சைன், கே இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், மைனஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? மைனஸ் எஃப், அதாவது டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கேனா? அதாவது when x is greater than 0, அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு, அதாவது மீன் பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். ரைட்டா? ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? லெஃப்ட் இருக்குது. இதே நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0ன்னு போடுறேன். என்னாகும்? இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இல்லை, லெஸ் தென் 0 இந்த லொக்கேஷனில் இருக்கும் போது ஃபோர்ஸ் என்ன ஆகும்? சைன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் கே மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? ப்ளஸ் கேஎக்ஸ்ன்னு வருமா? ஸோ த ஃபோர்ஸ் இஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் டைரக்ஷன். ரைட்டாப்பா? ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? சாரிப்பா, அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா மீன் பொசிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது? டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. மீன் பொசிஷனை பார்த்துருக்கா? இதான் நம்மளோட மீன் பொசிஷன். லெஃப்ட் பார்த்து வருதா? மீன் பொசிஷனை பார்த்து நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் கொண்டு போனாலே திரும்ப மீன் பொசிஷன் கொண்டு வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதில் மைனஸ் இது லெஃப்டில் இதை நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் எந்த இடத்துல வருது? திரும்ப டுவர்ட்ஸ் ரைட். தட் மீன்ஸ் இட் இஸ் கம்மிங் பேக் அகெயின் டு த மீன் பொசிஷன். அதனால் இந்த ஸ்பெஷலான இதுக்கு என்ன இது அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, ஆட் மல்டிபிள்ஸ், இந்த ஆட் இன்டீஜர்ஸில் வரக்கூடிய இது என்ன ரிசல்ட் பண்ணும்?
ஸோ நீங்கள் கன்க்ளூஷன் கூட பண்ணலாம். இது so we can conclude. உங்களை வந்து நான் ரைட்டில் தள்ளி விடுறேன், அது என்ன ஆகும், திரும்ப மெயின் பொசிஷன் லெஃப்ட்டை பார்த்து கொண்டு வரும். நீங்கள் லெஃப்ட்டில் x is equal to 0 தாண்டி இன்னும் லெஃப்ட்டு போகும், ஏன்னா இட் வில் மூவ் சம் வித் வெலாசிட்டி. ஸோ x is equal to 0லேருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து லெஃப்ட்டுக்கு போயிடும். லெஃப்ட்டு போச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆரம்பிச்சிடும், டுவர்ட்ஸ் ரைட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு பாலை நடுவில் வச்சு ரெண்டு பக்கம் நம்ம கையை வச்சு உள்ளே தட்டி விட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இதுதான் என்ன. ஸோ கன்க்ளூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வென் n is equal to 1 3 5, okay, odd integers, this force will cause what? Oscillation. Will cause oscillation. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அடுத்து என்ன நான் சொல்ல போகிறேன்றதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து x is equal to greater than 0, x is equal to less than 0 பார்த்தோம். x is equal to 0 அப்போ என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் 0 தானே. இந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் a stable equilibrium position. ஓகேவா? ஆல்சோ கால்ட், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஸ்டேபிள் பொசிஷன் அண்ட் இட் இஸ் கால்ட் as மீன் பொசிஷன், ரைட்டா? So thus the particle will oscillate about the stable equilibrium position x is equal to 0. The force acting which is pointing towards x is equal to 0. This force கூட எடுத்துக்கலாம். This force acting which is pointing towards which direction? Towards x is equal to 0. That is what? மீன் பொசிஷனை பார்த்துருக்குல்ல, இந்த எல்லா ஃபோர்ஸுமே ஆட் இன்டீஜர்ஸில் வரக்கூடிய எல்லா ஃபோர்ஸுமே மீன் பொசிஷனை பார்த்துருக்கோம். அதனால இதுக்கு பேர் என்னது, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். நான் வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் விலகி வச்சுக்கிறேன், ரைட்டில் இல்லை லெஃப்ட்டு கொண்டு போகிறேன்னா என்ன ஆகும், திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஈக்குவலிபிரியம் மீன் பொசிஷன்றது ஸ்டேபிள் பொசிஷன், அதுலேருந்து கொஞ்சம் நான் ரைட்டு கொண்டு போனால் என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது ஆட் இன்டீஜர்ஸில். இட் வில் ட்ரை டு பிரிங் டுவர்ட்ஸ் அகெயின் டு த மீன் பொசிஷன். நான் மீன் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் கொண்டு போய் வைக்கிறேன், திரும்ப அதை மீன் பொசிஷனை பார்த்தே கொண்டு வரும். அதனால தான் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னது, ரீஸ்டோர்ன்றது. ஜென்ரலாக ரீஸ்டோருக்கு இங்கிலீஷில் அர்த்தம் என்னது, திரும்ப அதே இடத்துல வைக்கிறது ரீஸ்டோர்ன்றது. அது மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து இதோட வேலை வந்து திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது, அவுட் ஆஃப் n is equal to 135, அவுட் ஆஃப் n is equal to 135, if n is equal to 1 என்ன ஆகும், f vector is equal to minus k x I cap. கரெக்டாக? இப்படி தானே வரும் நம்மளோட எக்ஸ்பிரஷனு. இதே ஒன் டைமென்ஷனுக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க, f is equal to minus kx, இதில் x வந்து to be substituted with a sign. இதெல்லாம் ஆல்ரைட். ஸோ இது வந்து இருக்கிறதுலே நான் வந்து n 1 3 5 7 9 என்ன வேல்யூஸ்னாலும் போடலாம், அதுவும் ஒரு ஆசிலேஷன் தான் கொடுக்க போகுது. ஆனால் x is equal to 1, n is equal to 1 எடுத்தால் என்ன ஸ்பெஷாலிட்டி, it is the simplest case. So this motion of this motion of this particle acted upon by a force f is equal to minus kx is called as what, SHM, called as simple harmonic or periodic motions. Harmonic என்றது periodic represent பண்ணுது. Okay, periodic motion or oscillation, simple harmonic oscillations you can call, or simple harmonic motion. ஸோ anything you can call. ஜென்ரலாக இதுக்கு ஒரே வேர்டில் SHM சொல்லுவான். SHMன்றது வந்து சிம்பிள். ஏன் சிம்பிள்னா, இதுதான் சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். ஆட் இன்டீஜர்ஸில் ஒன்று தானே இருக்கிறதுலே லீஸ்ட்டு, அதனால் இதுக்கு இது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஓகேவா? சரி, இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பற்றி பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இங்கேருந்து நீங்கள் கொண்டு வரலாம் SHMோடது. ஏன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ மோஷன், ஒரு கர்வை ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஓகே, நீங்கள் தெரியலன்னா ஜஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இந்த SHMக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை ஒரு SHMக்கு என்ன இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அது எப்படி கொண்டு வராங்கன்றது நீங்கள் சிம்பிளாக, நம்மளுக்கு ஃபோர்ஸோட ரிலேஷன் என்ன தெரியும், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனை நீங்கள் ஒன் டைமென்ஷனில் எப்படி எழுதலாம், ஆக்சலரேஷனை d2x by dt square you can write. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோர்ஸில்
f is equal to minus kx இருக்கு இல்லையா, அதில் f இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன், m dx d square x by dt square நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ்னு வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் SHM. புரியுதாப்பா? எனி டவுட்? ஸோ எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளியர் யுவர் டவுட். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு SHM கண்டிஷனில் வந்துட்டோம். ஓகே, இப்போ SHM கேன் பி லீனியர் ஆர் ஆங்குலர். லீனியர் SHM இருக்கு, ஆங்குலர் SHM இருக்கு. இது ஏற்கனவே நடுவில் வந்துச்சு நம்ம ஏற்கனவே படிக்கும்போது. ஆனால் நம்ம வந்து அதை நான் லேட்டராக சொல்கிறேன்னு அது இந்த இடம் தான். ஓகே, ஸோ லீனியர் SHM இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸில் இது தான் பார்ப்போம்ப்பா. ஓகே, இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒரு ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். இது வந்து என்னது, மீன் பொசிஷன். இப்போ இந்த மீன் பொசிஷனில் இருந்து அதிகபட்சம் +a -a தான் இட் கேன் ஆசிலேட். அதுக்கப்புறம் என்னது, நோ ஃப்ரிக்ஷன் ஷுட் பி ப்ரெசன்ட். ஸோ ஸ்ப்ரிங் என்ன ஃபோர்ஸ் தரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, f is equal to minus kx power n, அந்த n is equal to 1ன்றப்போ சிம்பிள் ஹார்மானிக்னு சொன்னோம்ல. இந்த இடத்துல ஸ்ப்ரிங் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸ் தருது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் f is equal to minus kx. ஸ்ப்ரிங் தான் என்ன பண்ணுது, அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மீன் பொசிஷன்றது வந்து ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொசிஷன். இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எக்ஸ்டென்ஷனே பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா இந்த இப்படி ரெஸ்ட்லேயே இருக்கும். x is equal to 0ல் கொஞ்சம் நான் நகர்த்தி வச்சேன்னா it will try to bring it to the mean position. ஸ்ப்ரிங் தான் இந்த வேலையை பார்க்கும். கம்ப்ரஸ் ஆச்சுன்னா it will try to expand ஆச்சுன்னா it will try to compress. So it will try to restore itself. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏன்றது ஆம்ப்ளிடியூட், +a -a ஆர் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ், x is equal to 0ன்றது மீன் பொசிஷன். ரைட்டா? a வந்து ஆம்ப்ளிடியூட்னு கூப்பிட்றாங்க. சரி, இது வந்து ஆங்குலர் SHM, சிம்பிள் பெண்டலம் இயர். ஓகே, சரி. இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெஸ்ட்டில் கொண்டு வரேன், இந்த லொக்கேஷனுக்கு நான் கொண்டு வரேன். லெட் இட் பி, இதை வந்து ஏன்னு கூப்பிடலாம், இது பி. ஓகே, இப்போ ஏலேருந்து நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏலேருந்து நான் ரெஸ்ட்லேருந்து விட்டேன்னா என்ன ஆகும், மீன் பொசிஷனை தாண்டி போயிட்டு அகெயின் இட் வில் கோ டு பி. ஸோ ஐடியல் கேஸில் வேக்யூமில் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. போனதில் நம்ம என்ன ஒமிட் பண்ணோம், ஃப்ரிக்ஷனை ஒமிட் பண்ணோமா? நம்ம படிக்கிறது எல்லாமே டேம்பிங் கேஸ் இல்லாததை ஐடியல் கேஸ் தான் படிக்கணும். நான் எப்போ டேம்பிங் வருதுன்னு நான் சொல்கிறேனோ அப்போ தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, செப்பரேட்டாக ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், டேம்ப்ட் ஆசிலேஷன் லேட்டராக படிப்போம். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் கொண்டு வருவோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வேக்யூம் கேஸ். நான் இங்கே வெலாசிட்டி v = 0ல் நான் விட்டேன்னா இட் வில் கோ டு த பி பொசிஷன். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கும், இட் இஸ் ஆல்சோ வில் பி தீட்டா மேக்ஸ். இந்த ரெண்டு தீட்டாவும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பி பொசிஷனுக்கு வரும்போது வெலாசிட்டி இஸ் 0, தட் இஸ் ரெஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஷன் ஆஃப் லீனியர் அண்ட் ஆங்குலர் SHM ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே ஃபிகரில் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபிகர் இது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ப்ரிங். இங்கே ரெண்டு சிஸ்டம் இருக்குப்பா. ஒன்று வந்து இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆங்குலர் SHM and it represents linear SHM. இப்போ நல்லா கவனிங்க, நான் எங்கேருந்து மோஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்றது என்னது, அப்படியே நீங்கள் இந்த கிராஃபை வந்து கீழே இருக்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் -x, கீழே பாருங்கள், திஸ் இஸ் +x. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து எது, நம்மளுக்கு வந்து +aன்றது தான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் உங்களுக்கு தெரியுதா? திஸ் இஸ் +a and this one is what, -a. ஓகே, ஸோ இப்போ நான் +aல இருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் +a லொக்கேஷன், x is equal to +a. இந்த இடத்துல இருந்து நான் என்னோட சிஸ்டமை விடுறேன். இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்குலர் SHMோட மாஸ் m வைக்கிறேன். ஓகே, ஆப்ஜெக்ட். ஓகே, நான் இங்கேருந்து விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்பா, ஆக்சலரேஷன். ஸோ அதனால தான் என்ன எழுதுகிறாங்க, இங்கே மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எழுதுகிறாங்க.
ஓகே, அதிகபட்ச ஃபோர்ஸ். ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு மேக்ஸிமமாக. ஸோ இது வந்து என்னது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அந்த மாஸ் எம் மேலே. ஓகே, ஸோ டீட்டா இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லீனியர் எஸ்ஹெச்எம்மில் ஃபோர்ஸ் பற்றி பேசுகிறோமா, ஆங்குலர் எஸ்ஹெச்எம்மில் எதை பற்றி பேசுவாங்கன்னா டார்க்கை பற்றி பேசுவாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஆங்குலர் எஸ்ஹெச்எம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ மேக்ஸிமம் டார்க் இட் வில் எக்ஸிக்யூட். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரீம் கொண்டு வந்துட்டேன். விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ 2 பேரையும் ஒரே சுச்சுவேஷனில் விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி நீங்கள் ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு மோஷனில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக பெண்டுலமே எங்கே வந்திருக்கு? அதோட மீன் பொசிஷனுக்கு வந்திருக்கா? இதுவும் அதோட மீன் பொசிஷன், இதுவும் அதோட மீன் பொசிஷன். ஸோ 2 பேருமே எங்கே இருக்காங்க? அவங்கவுங்களோட மீன் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தாண்டி எங்கே போகிறாங்க? இவர் வந்து மேக்ஸிமம் கம்ப்ரெஷனுக்கு போயிட்டார். ஃபுல்லி கம்ப்ரெஸ்ட் இது கரெக்டாக. ஸோ ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல மாஸ் எம் அந்த ஆங்குலர் எஸ்ஹெச்எம்ஐ அதோட எக்ஸ்ட்ரீமை போய் தொட்டுடுச்சு. எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ஷன் என்ன அதிகப்படி ஃபோர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும். ரைட்டா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ மேக்ஸிமம். ஸோ அதுக்கடுத்து திரும்ப எங்கே வரும்? மீன் பொசிஷனுக்கு வரும். அப்புறம் திரும்ப இட் வில் கோ டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். மீன் பொசிஷனுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஆகுது? அதிக வெலாசிட்டியில் போகும். இதை நீங்கள் நோட் பண்ணணும். எஸ்ஹெச்எம்க்கு மீன் பொசிஷனில் வரும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் போகுது. இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்றதெல்லாம் நம்ம லேட்டராக ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதோட ஈக்குவேஷன்ஸு பிஹேவியர்லேருந்து. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் விட்டதுக்கப்புறம் இட் வில் கோ டுவர்ட்ஸ் ரைட். அதுக்கப்புறம் திரும்ப ப்ளஸ் ஏக்கு போகும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டியூ டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன். திரும்ப இட் வில் கண்டினியூ டு மீன். இது கண்டினியூஸாக டூ அண்ட் ஃப்ரோவாக இது பண்ணும். ஸோ இந்த இடத்துல எது மீன் பொசிஷன்? இதுதான் மீன் பொசிஷன் கரெக்டாக ஆங்குலர் எஸ்ஹெச்எம்க்கு. அதே மாதிரி லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு எது மீன் பொசிஷன்? திஸ் இஸ் த மீன் பொசிஷன். ஓகே, ஸோ திஸ் ஆல் அபவுட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம்பா. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் உங்களை பார்க்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ் யூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை ட்ரை டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்றதை வச்சு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.